எப்படி அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டை ஃபேஸ் பண்ணீங்க? நான் என்ன தனியாவே இருக்க விடல, அதான் விஷயம். My friends and family made sure that I was not alone. I was never alone. I had all of my friends, cine people from the cine people, friends of friends ன்னு சொல்லிட்டு எல்லாரும் என் கூட இருந்தாங்க. So I never felt alone. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், என் ஃபேமிலிக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், 2 நிமிஷம் இவ்வளவு தனியா விட்டா இவ இவ்வளவுதான் ஸ்பாட் அவுட் அப்படின்னு. ஸோ அதனால I was never alone. I was always with the people I liked. I was always with the people who supported me. அதான் அந்த செரட்டின். நான் ஆரம்பத்துல எனக்கு தெரியும், சத்தியமா தெரியாது எனக்கு அந்த my mind is like completely blank for like 3 months. எனக்கு அந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் இட்ஸ் blank. எனக்கு இப்போ நான் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாலுமே இப்போ நான் எனக்கு அப்படி பிளாங்கா தான் ஃபீல் ஆகுது. எனக்கு என் மைண்ட்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் I knew that I had my supportive people with me for me to face everything. So that's happiness for me. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த பேரண்ட்ஸே வந்து இந்த மீடியாக்குள்ளே வேணாம், இந்த இண்டஸ்ட்ரியே வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க ப்ரூஃப் பண்ணி இந்த மீடியாவுல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா பயங்கர ஒரு ஃபேம் ஆகி அவங்களுக்கு ஒரு ப்ரௌடு உண்டு பண்ணியிருப்பீங்க. சடனா அது எல்லாமே அப்படியே டிராப் ஆகும்போது அவங்களோட பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருந்துச்சு? They just wanted me to be ஓப்பனாக சொல்ல விஷயம்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்